ஸோ இப்போ வந்து எனி கேன்சர், இப்போ ஹெட் அண்ட் நெக் கேன்சர் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஹெல்தி லைஃப் ஸ்டைல், ஸோ நல்லா நியூட்ரிஷியஸாக சாப்பிடணும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரெகுலராக அவங்க வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஆஃப் வாக்கிங் ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். ரொம்ப முக்கியம் ஃபாலோ அப். ஸோ வந்து யூஸ்வலி ஒரு ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு மந்த்லி வர சொல்லுவோம். ஆஃப்டர் தட் ஒரு 2 மந்த் ஒன்ஸ் ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்களோட இதை பொறுத்து ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் சொல்லுவோம். அதுக்கப்புறமேல்ட்டு ஒரு 6 மந்த்ஸாக மாற்றிட்டு ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் வர சொல்லுவோம். தென் ஆஃப்டர் இயர்லி ஒன்ஸ். ஸோ இதுதான் நம்ம ஃபாலோ அப் பார்ப்போம். ஃபாலோ அப்போ வந்து மெயினாக பார்க்குறது அந்த ஸ்கின் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். வாயில் வந்து அந்த ட்ரைனஸ் வந்து பர்சிஸ்டண்ட்டாக இருக்கா இல்லையா அது பார்க்கலாம். சில பேர்த்துக்கு காரம் உடனே சாப்பிட முடியாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். சில பேர் 1 மாதத்துலேயே சாப்பிடுவாங்க, சில பேருக்கு 8 மாதம் ஆனாலும் சாப்பிட முடியாது. ஸோ அதுக்கான நியூட்ரிஷன் அட்வைஸ் எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி அதெல்லாமே அந்த டைமில் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஃபாலோ அப் வந்து ரொம்ப முக்கியம் ஹெட் அண்ட் நெக் கேன்சர் பொறுத்த வரைக்கும். இந்த ஃபுட்லாம் சாப்பிடவே கூடாது அப்படின்லாம் அதுவும் இருக்காங்க. ஜென்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெல்தி ஃபுட் என்கரேஜ் பண்ணுவோம். ஃபுட்டுனால வந்து பெரிய அளவில் மாற்றம் இருக்காது. அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ஐட்டம், ஹை கொலஸ்ட்ரால், ஹை சுகர், அந்த மாதிரி அன்ஹெல்தி டயட் வந்து ஜென்ரலாக சாப்பிட வேணாம் அப்படிங்கிறத சொல்லிடுவோம்.